அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மாணவர்கள் அனைவரும் நலம் என்று நம்புகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் நாம் அறிந்து கொள்ள இருப்பது மொழியை ஆள்வோம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்முடைய முந்தைய வீடியோ பதிவுகளிலேயே நாம் அறிந்திருக்கிறோம் மொழியின் அடிப்படை திறன்கள் 4, அதாவது கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இத்திறன்களை அடிப்படையாக கொண்டதுதான் நம்முடைய இன்றைய பகுதி மொழியை ஆள்வோம். வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், பாடப்பகுதிக்கு செல்வோம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்முடைய பாடப்பகுதியில் முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள இருப்பது கேட்டல் திறன். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், முதலில் ஒரு மொழியை அறிந்து கொள்ள வேண்டுமெனில் அம்மொழியின் சொற்களையும் உச்சரிப்புகளையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். சரிதானே ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ். ஆகவே மொழியின் முதலாவது திறன் கேட்டல் திறன். நம்முடைய கேட்டல் திறன் பகுதியில் மூன்று வினாக்கள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவை என்ன என்று பார்க்கலாம் வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். முதலாவதாக, இயற்கை சார்ந்த பாடல்களை வகுப்பறையில் பாட செய்து கேட்டு அதுபோல பாடி மகிழ்க. ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய சூழ்நிலையில் வகுப்பறை என்பது நம்முடைய வீடியோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இயற்கை சார்ந்த பாடல்களை நீங்கள் அறிந்து உங்களுடைய பெற்றோரிடமும் உங்களுடைய பாட்டி தாத்தாவிடமும் பாடி காட்டலாம். அதே போன்று நாங்கள் இப்பாடலை எங்களுடைய வீட்டில் நாங்கள் பாடி மகிழ்ந்தோம் என்று நம்முடைய கமெண்ட் செக்ஷனிலும் பதிவிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததாக, புதிர்களை தொகுத்து வந்து வகுப்பறையில் கூறுக. நண்பன் கூறிய புதிருக்கு சரியான விடை கூறி மகிழ்க. ஸ்டூடெண்ட்ஸ், இது விடுகதை பகுதி. அதாவது விடுகதை விளையாட்டை நீங்கள் விளையாடலாம் வகுப்பறையில். அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமாக இருக்கும் அப்படின்னு இந்த 2வது வினாவில் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பழமொழியையும் விடுகதை போன்று ஏற்கனவே வீடியோ பதிவில் பதிவிட்டிருக்கிறோம் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ். நீங்களும் உங்கள் நண்பர்களிடம் விடுகதைகளை தொடுத்து விடைகளை அறிந்து விளையாடி மகிழலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக, இயற்கையை காக்க வேண்டியதன் அவசியம் பற்றி உரைகளை கேட்டு வந்து வகுப்பறையில் பகிர்க. ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய சூழ்நிலையில் இயற்கை என்பது நாம் பாதுகாக்க வேண்டிய அவசியமான முக்கியமான ஒரு செய்தி ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இயற்கையின்றி இவ்வுலகில் மனிதன் வாழ இயலாது என்பதை இன்றைய தலைமுறைக்கும் எதிர்கால தலைமுறைக்கும் நாம் உணர்த்த வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ். ஏனென்றால் இயற்கையான காற்றே சுவாசிப்பதற்கு ஏற்றது, இயற்கையான குடிநீரே நாம் பருகுவதற்கு ஏற்றது. அவை இல்லாமல் செயற்கையான முறையிலும் தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி நாம் பயன்படுத்துவதன் மூலமும் நமக்கு தேவையற்ற நோய்களும் தேவையற்ற விளைவுகளுமே ஏற்படுகிறது ஸ்டூடெண்ட்ஸ். ஆகவே இயற்கையை காக்க வேண்டியதன் அவசியம் பற்றி உங்களுடைய நண்பர்களுடன் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு ஒருவர் என்ன உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்குமே தெரியும், நம்முடைய வீடு, நம்முடைய வீடியோ பதிவு, நம்முடைய கமெண்ட் செக்ஷன், இது அனைத்துமே நம்முடைய வகுப்பறையாகத்தான் இதுவரை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆகவே உங்களுடைய கருத்துக்களை இந்த 3 இடங்களிலும் பகிர்ந்து கொண்டு நீங்கள் மற்றவர்கள், அதாவது உங்களுடைய பெற்றோர், பாட்டி தாத்தா, அதன் பிறகு உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ஆசிரியை, என்னுடன் என அனைத்து செய்திகளையும் பகிர்ந்து கொண்டு அறிந்து கொள்ளலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் பகுதி பேசுதல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், கேட்டலுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பகுதி பேசுதல். ஸ்டூடெண்ட்ஸ், கேட்டல் சிறப்பானதாக இருக்கும் பொழுது பேசுதல் திறன் மிகவும் நல்ல முறையில் வளர்ச்சி அடையும் என்பதை நம்முடைய முதல் பதிவிலேயே தெரிவித்திருக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம், பேசுதல் பகுதியில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க. இயற்கை சார்ந்த பாடல்களை பாடி மகிழ்க. ஸ்டூடெண்ட்ஸ், இயற்கை சார்ந்த பாடல்கள் என்பது காற்று, மழை, மரம், செடி, கொடிகள், இது போன்ற இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் அல்லது பூக்கள், இது போன்ற
தலைப்பை வைத்து பாடல்களை பாடி மகிழ்க என்று கூறப்பட்டிருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ். இதை நீங்கள் உங்களுடைய புத்தகத்திலிருந்தும் எடுக்கலாம், நீங்களாகவே சொந்தமாகவும் பாடி மகிழலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் என்ன பாடல் பாடினீர்கள், எந்த தலைப்பை குறித்து உங்களுடைய பாடல் அமைந்திருந்தது என்பதை நம்முடைய கமெண்டில் பதிவிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இதை உங்களுடைய நண்பர்களும் அறிந்து கொள்ள உறுதுணையாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததாக பழமொழி கதைகளை சொந்த நடையில் கூறுக. ஸ்டூடெண்ட்ஸ், பழமொழி கதைகள் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். நம்முடைய படம் இங்கே பழமொழி எங்கே என்னும் உரைநடை பகுதியிலும் நாம் பழமொழிகளை பற்றியும் பழமொழிகளின் அவசியம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதையும் அறிந்து கொண்டோம். ஒரு கதை கூறி அந்த கதையில் பழமொழி சார்ந்ததாக ஒரு கருத்து வரும்படியாக கூறுவதுதான் பழமொழி கதை. ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, உங்களுடைய பாட்டி தாத்தாவிடமிருந்து அறிந்து கூட நீங்கள் உங்களுடைய சொந்த நடையில் அக்கதையை கூறலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நீ சென்று வந்த சுற்றுலா அல்லது ஊர் பற்றி வர்ணித்து பேசுக. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் பாட்டி தாத்தா ஊருக்கு இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், உறவினர்கள் வீட்டுக்கு கிராமத்திற்கு சென்று வந்திருப்பீர்கள் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், அதை பற்றியோ அல்லது பள்ளியிலிருந்து பள்ளி சுற்றுலா சென்றிருப்போம் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், அதை பற்றியோ நீங்கள் இவ்விடத்தில் பேசலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, அதாவது நீங்கள் போயிட்டு வந்த ஊரோட அழகை சொல்லுங்கள், அங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை சொல்லுங்கள், அங்கே என்ன ஸ்பெஷலாக நீங்கள் பார்த்தீங்க, அதனுடைய பயன் என்ன, அது எல்லாமே நம்ம இந்த இடத்துல பேசலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக மழை எவ்வாறு பெய்கிறது அறிந்து வந்து வகுப்பறையில் பேசுக. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும், மழை இல்லை என்றால் நம்மால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. நமக்கு பருகுவதற்கு நீர் இருக்காது, குளிப்பதற்கு, சமைப்பதற்கு, துவைப்பதற்கு என எதற்குமே நீர் இருக்காது இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? அது மட்டும் இல்லாமல் நம் விவசாயம் நன்றாக நடைபெற வேண்டுமென்றாலும் சரியான நேரத்தில் மழை பெய்ய வேண்டும். அவ்வாறு மழை பெய்யவில்லை என்றால் என்ன ஏற்படும் ஸ்டூடெண்ட்ஸ்? ஆம், வறட்சி ஏற்பட்டதென்றால் பூமி காய்ந்துவிடும். காற்றில் ஈரப்பதம் இல்லாமல் மிகவும் ஒரு வெப்பமான ஒரு சூழ்நிலை நிலவும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், மழை என்பது பூமிக்கு மிகவும் அவசியமான ஒன்றாகிறது ஸ்டூடெண்ட்ஸ். ஆகவே அந்த மழை எவ்வாறு பெய்கிறது? ஸ்டூடெண்ட்ஸ், நாம் கடல் பாடல் பார்த்தோம் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், கடல் பாடல் கவிமணி தேசிய விநாயகனார் இயற்றிய பாடல், சரிதானே ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், அந்த பாடலில் மழை உருவாக காரணமாக இருக்கக்கூடியது கடல் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், அதாவது மிக பரந்த நீர்ப்பரப்பிலிருந்து ஆவியாகும் நீர் குளிர்ச்சி அடைந்து மேகமாக மாறுகிறது. அதாவது ஆறு, ஏரி, குளம், குட்டை, பரந்த கடல் இத்தகைய நீர்நிலைகளில் இருந்து சூரிய வெப்பத்தால் நீராவியாகும் நீரானது, அந்த நீராவியானது மேலே சென்று குளிர்ந்த காற்றால் மேகமாக உருவாகிறது. அந்த மேகம் காற்றிலே மிதந்து தங்களுடைய ஈரப்பதமிக்க அந்த நீர்த்திவளைகளை குளிர்ந்த காற்று வீசும் இடத்தில் மழையாக பெய்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ், இதை நாம் அறிவியல் புத்தகத்தில் 3ஆம் வகுப்பிலேயே படித்திருப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், மழையானது இவ்வாறு பெய்கிறது. இதை உங்களுடைய சொந்த நடையில் நீங்கள் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தென்னை, வாழை, பனை, வேம்பு, முருங்கை. ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்முடைய வீட்டை சுற்றியும் நம்முடைய நிலங்களிலும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண மரங்கள் தான் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? தென்னை மரம், வாழை மரம். தென்னை மரத்துலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? தேங்காய் கிடைக்கிறது, இளநீர் கிடைக்கிறது இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ். அடுத்ததாக வாழை மரம். வாழை மரத்துலேருந்து வாழைப்பழம். வாழை மரத்துடைய அனைத்து பாகங்களையும் நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ். வாழை இலையை சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறோம், வாழைப்பழம் சாப்பிட்றோம், வாழைக்காய் பொரியல் செய்கிறோம், வாழைத்தண்ணும் பொரியல் செய்கிறோம் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்?
வாழை மரத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் இயற்கையானதும் நம்முடைய உடல் நலத்திற்கும் மிகவும் சிறந்த பொருட்களாக இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ். நம்முடைய வாழை மரத்தினுடைய வேரை கொண்டு வந்து வைத்தாலே நாம் அந்த இடத்தில் ஒரு வாழை மரத்தை உருவாக்கி விடலாம். சரிதானே ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு வாழை கன்றை நாம் நட்டோம் என்றால் அதை சுற்றிலும் பல வாழைக்கன்றுகள் ஏற்பட்டு ஒரு வாழைத்தோப்பை அவ்விடத்தில் உருவாகிவிடும் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? நாம் எல்லாம் இதை பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக பனைமரம். நம்முடைய தமிழ்நாட்டின் தேசிய மரம் பனைமரம் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆம், பனைமரம். பனைமரத்திலிருந்து கூட நமக்கு பனங்கற்கண்டு கிடைக்கிறது. அதன் பிறகு நுங்கு இவையெல்லாம் நமக்கு பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடியது. அதன் பிறகு பனை ஓலையை வைத்து நாம் நிறைய கைவினைப் பொருட்களை செய்கிறோம். அடுத்ததாக வேம்பு. வேம்பு என்பது இன்றைய சூழ்நிலையில் மிகவும் பயனளிக்கக்கூடிய ஒரு மரம், வேப்ப மரம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வேப்ப மரத்திலிருந்து வீசும் காற்று கூட மூலிகை நிறைந்ததாகவும் கிருமிகளை அழிக்க வல்ல காற்றாக குறிப்பிடப்படுகிறது ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக முருங்கை மரம். முருங்கை கீரை உடல் நலத்திற்கு மிகவும் ஏற்றதொரு, நம்முடைய உடலை வலிமையாக்கக்கூடிய ஒரு கீரை முருங்கைக்கீரை. நம்முடைய வீடுகளிலேயே நாம் முருங்கை மரங்களை வளர்த்து சாதாரணமாகவே நாம் இவற்றை எடுத்துக்கொள்கிறோம். சரிதானே ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்க, இந்த மரங்களை எல்லாம் என்ன கூறியிருக்கிறார்கள் என்று பார்க்கலாமா? இந்த மரங்களுடைய அதாவது இந்த மரங்கள் பேசுவது போல நடித்து காட்ட வேண்டும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், இது வகுப்பறையில் நாம் செய்யும்போது மிகவும் அருமையானதாக இருந்திருக்கும். சரிதானே ஸ்டூடெண்ட்ஸ்? ஆம், தென்னை மரம் பேசுகிறது, வாழை மரம் பேசுகிறது, பனை மரம் பேசுகிறது, வேப்ப மரம் பேசுகிறது, முருங்கை மரம் பேசுகிறது. இவையெல்லாம் பேசும்போது நமக்கு அந்த மரங்களின் பயன்பாடும் அந்த மரங்களின் அவசியமும் நம்முடைய வகுப்பறையில் எடுத்து காட்டப்பட்டிருக்கும். அதுபோல அவர்கள் பலன் என்ன என்பது அனைவரும் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நாம் வகுப்பறையில் இவற்றை கலந்துரையாடுவது சற்று சிரமமானதொரு விஷயம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், நம்முடைய பள்ளிகள் திறந்ததும் நம்முடைய வகுப்பறையில் நாம் இவற்றை செய்து பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுடைய நடிப்பின் திறமையை நாம் அப்போது தெரிந்து கொள்வோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரை நாம் பேசுதல் திறன் பற்றி அறிந்து கொண்டோம். அதற்கு முன்னதாக கேட்டல் திறனையும் அறிந்து கொண்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். கேட்டல் பேசுதல் இரண்டு திறன்களை அடுத்து மூன்றாவதாக நாம் அறிந்து கொள்ள இருப்பது படித்தல் திறன். ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது படித்தல் திறன். படித்தல் திறன் மூன்றாவது திறன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு முதலிலேயே கேட்டல் தான் பேசுதலுக்கு அடிப்படை என்பதை அறிந்திருக்கிறோம். அடுத்ததாக எழுதுதல் திறனுக்கு அடிப்படை படித்தல் திறன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், நம்முடைய படித்தல் திறனில் நமக்கு என்னென்ன தலைப்புகள் வழங்கப்பட்டு இருக்கிறது என்று பார்க்கலாம் வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். பழமொழிகளை படித்து தொகுப்பு தயார் செய்க. ஸ்டூடெண்ட்ஸ், பழமொழிகள் நாம் நம்முடைய பாடப்புத்தகத்திலேயே படித்திருக்கிறோம். அதே போன்று உங்களுடைய பெற்றோரிடமிருந்தும் நாம் ஏற்கனவே பழமொழிகளை அறிந்து தொகுப்பு தயார் செய்ய சொல்லியிருக்கிறோம் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், மேலும் சில பழமொழிகளை அறிந்து கொண்டு அவற்றையும் தொகுத்து ஒரு புத்தகத்தில் அழகாக பதிவிட்டு அதை உங்களுடைய பெற்றோரிடம் காட்டி பாராட்டு பெறுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுடைய பெற்றோர் கூறிய பாராட்டுகளை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு அனைவரும் அறிய செய்யுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக சிறந்த புதிர்களை படித்து சேகரித்து தொகுப்பு தயார் செய்க. ஸ்டூடெண்ட்ஸ், புதிர்கள் என்றால் நமக்கு தெரியும் விடுகதை. விடுகதைகளின் தொகுப்பை தயார் செய்யவும் நமக்கு ஒரு வினா கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், புதிர்கள் என்பது நம்முடைய பாட்டியிடமிருந்தும் தாத்தாவிடமிருந்தும் அறிந்து கொள்வதற்கு நிறைய புதிர்கள் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் அவர்களிடமிருந்து கேட்டு இத்தொகுப்பை தயார் செய்யுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக புத்தக பூங்கொத்து பகுதியை
படித்து அதில் இடம்பெற்றுள்ள பழமொழி புதிர்களை தொகுத்து வருக. ஸ்டூடெண்ட்ஸ், புத்தக பூங்கொத்து என்ற புத்தகம் நமக்கு நம்முடைய பள்ளி நூலகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு புத்தகம். ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ், பள்ளிகள் வழக்கம் போல் செயல்பட துவங்கிய பிறகு நாம் இப்பகுதியை நிறைவு செய்யலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவரை நாம் கேட்டல், பேசுதல், படித்தல் ஆகிய 3 திறன்களை நிறைவு செய்துள்ளோம். இந்த 3 திறன்களையும் நாம் எந்த அளவிற்கு அறிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய இறுதியான திறன் தான் எழுதுதல் திறன் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் கேட்டது, பேசியது, படித்தது இவை அனைத்திலும் நாம் சிறப்பான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறோமா என்பதை நாமே அறிந்து கொள்ள உதவுதான் எழுதுதல் திறன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வாங்க எழுதுதல் திறனில் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். முதலாவதாக வினாயன் 1, சொல்ல கேட்டு எழுதுக. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு கிளாஸில் மிஸ் டிக்டேஷன் வச்சுருப்பாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், எவ்ரிடே, அதாவது தினமும் பள்ளியில் வகுப்பறையில் ஆசிரியர் நமக்கு வைக்கக்கூடிய வகுப்பறை தேர்வுதான் டிக்டேஷன். சரிதானே ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது நம்முடைய வகுப்பறையிலும் டிக்டேஷன் செக்ஷன் தான் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டேக் யுவர் நோட் புக் எவ்ரி ஒன். எல்லாருமே நோட்டு, பென்சில் எடுத்துக்கோங்க. இப்போது மிஸ் சொல்லும்போது அதை சரியாக கவனித்து உங்களுடைய நோட்டில் பார்க்காம எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். அதன் பிறகு நம்முடைய வீடியோவில் வரக்கூடிய அந்த வார்த்தைகளை, வாக்கியத்தை அறிந்து நீங்கள் எழுதியது சரிதானா என்பதை சரிபார்க்கவும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, போகலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? முதலாவது வினா, சொல்ல கேட்டு எழுதுதல் பகுதியில் மாங்காய் பறித்து தருகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், எழுத ஆரம்பிக்கிறீங்களா? எஸ், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். மீண்டும் ஒரு முறை, மாங்காய் பறித்து தருகிறேன். எழுதியாச்சு இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த இரண்டாவது போகலாமா? அனைவரும் எழுத தயாராகிவிட்டீர்களா ஸ்டூடெண்ட்ஸ்? வெரி குட். ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும். நம்முடைய இரண்டாவது வாக்கியம், ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும். வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ முதலாவது நாம் பார்த்தது மாங்காய் பறித்து தருகிறேன், ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும். 2 வாக்கியங்கள் எழுதியாகிவிட்டதா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக மூன்றாவது வாக்கியம், பழமொழி ஒன்று சொல். நாம் பார்க்க இருக்கும் மூன்றாவது வாக்கியம், பழமொழி ஒன்று சொல். அடுத்ததாக நான்காவது, கண் இமைக்கும் நேரம். கண் இமைக்கும் நேரம், கண் இமைக்கும் என்பதை சேர்த்து எழுத வேண்டும் ஸ்டூடெண்ட்ஸ். கண் இமைக்கும், உயிரெழுத்து ஈ போட்டு எழுதக்கூடாது. உயிர்மெய் எழுத்தான நீ என்ற எழுத்தை பயன்படுத்தி எழுத வேண்டும் ஸ்டூடெண்ட்ஸ். கண் இமைக்கும் நேரம். ஓகே, ஒன்ஸ் அகெயின் ஸ்டூடெண்ட்ஸ். முதலாவது, மாங்காய் பறித்து தருகிறேன், ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும், பழமொழி ஒன்று சொல், கண்ணிமைக்கும் நேரம். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லோருமே எழுதிவிட்டீர்கள். நம்முடைய வீடியோவில் இதற்குரிய வாக்கியங்கள் புத்தகத்திலிருந்து இடம்பெறும் ஸ்டூடெண்ட்ஸ். அவற்றை பார்த்து நீங்கள் எழுதியது சரிதானா என்பதை சரிபார்த்து கொள்ளுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவரை நாம் கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதலின் முதல் வினா என நாம் நிறைவு செய்திருக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். வினா எண் 2, சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. முதலாவது, அமைதியாக. ஸ்டூடெண்ட்ஸ், அமைதியாக என்ற சொல்லிற்குரிய வாக்கியத்தை தொடரை பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். வகுப்பாசிரியர் பாடம் நடத்தும் போது மாணவர்களை அமைதியாக இருங்கள் என்று கூறினார். மீண்டும் ஒரு முறை ஸ்டூடெண்ட்ஸ், அமைதியாக. வகுப்பாசிரியர் பாடம் நடத்தும் போது மாணவர்களை அமைதியாக இருங்கள் என்று கூறினார். இரண்டாவது சொல், தருகிறேன். என் அப்பா நான் கேட்ட திருக்குறள் புத்தகம்
விரைவில் வாங்கி தருகிறேன் என்று கூறினார். தருகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் மீண்டும் ஒரு முறை. என் அப்பா நான் கேட்ட திருக்குறள் புத்தகம் விரைவில் வாங்கி தருகிறேன் என்று கூறினார். வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக மூன்றாவது, சிறுவர்கள். பூங்காவில் சிறுவர்கள் தூக்கம் பாக்கம் விளையாடினார்கள். சிறுவர்கள். பூங்காவில் சிறுவர்கள் தூக்கம் பாக்கம் விளையாடினார்கள். நான்காவது, முழக்கம். மழை பொழியும் போது இடி முழக்கம் காதை பிளந்தது. முழக்கம். மழை பொழியும் போது இடி முழக்கம் காதை பிளந்தது. ஐந்தாவது ஸ்டூடெண்ட்ஸ், தங்கம். தாயார் தன் மகளை தங்கம் இங்கே வா என அன்போடு அழைத்தார். தங்கம். தாயார் தன் மகளை தங்கம் இங்கே வா என அன்போடு அழைத்தார். அடுத்ததாக 6, விளைவு. அணு ஆயுதங்களின் பயன்பாட்டால் மிக கடுமையான விளைவு ஏற்படும். 6, விளைவு. அணு ஆயுதங்களின் பயன்பாட்டால் மிக கடுமையான விளைவு ஏற்படும். ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வாறாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சொல்லை ஒரு தொடரில் அச்சொல் வருமாறு எழுதுவதே தொடரில் அமைத்து எழுதுதல். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது 3, பொருத்தமான நிறுத்தற் குறியிடுக. என்னுடல் 7 நிறங்களால் ஆனது. ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், இளஞ்சிவப்பு, சிவப்பு என்ற வரிசையில் நிறங்கள் அமைந்திருக்கும். எனது பெயரின் முன்பகுதி என் இருப்பிடம், பின்பகுதி என் வடிவம். என் பெயரை கண்டுபிடித்து விட்டாயா? ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பேராகிராஃப். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பத்தியில் நாம் நிறுத்தற்குறிகளை எங்கெங்கு குறிப்பிட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளலாம். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். என் உடல் 7 நிறங்களால் ஆனது என்பதற்கு ஒற்றை மேற்கோள் குறிகள். அடுத்ததாக ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், இளஞ்சிவப்பு என தொடர்ந்து வரும் சொற்களுக்கு அருகில் நாம் கமா, சிவப்பு என்ற வரிசையில் நிறங்கள் அமைந்திருக்கும் என்ற இடத்தில் முற்றுப்புள்ளி, எனது பெயரின் முன்பகுதி என் இருப்பிடம் அருகில் கமா, பின்பகுதி என் வடிவம் முற்றுப்புள்ளி, என் பெயரை கண்டுபிடித்து விட்டாயா கேள்விக்குறி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவையெல்லாம் தான் நம்முடைய வாக்கியத்தை நாம் சரியாக உச்சரிக்க பயன்படும் நிறுத்தற்குறிகள். ஸ்டூடெண்ட்ஸ், இவற்றை நாம் சரியாக கண்டுபிடித்து நாம் குறியிட்டிருக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக 4, பொருத்தமான சொற்களால் நிரப்புக. ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு இங்கே 4 கோடிட்ட இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ், அதே போல் நமக்கு 4 ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்முடைய ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உறுதியாக, சொத்தையாக, பல்வலி, பல் துலக்க. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஆப்ஷன்ஸை பார்க்கும்போதே நம்முடைய என்ன பழமொழி இதுக்கு ரிலேட்டடாக இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், ஆளும் வேலும் பல்லுக்குறுதி. சரிதானே ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ். நம்முடைய வினாவிற்கு செல்லலாம் வாங்கள். மருத்துவர் பேசுகிறாங்க. இது மருத்துவருக்கும் விமலா என்பவருக்கும் இடையே நடந்த ஒரு உரையாடல் நமக்கு வினாவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ், மருத்துவர்: விமலா, உன் உடம்புக்கு என்ன? விமலா: எனக்கு டேஷ் ஐயா. மருத்துவர்: எங்கே? மருத்துவர்: எங்கே? வாயை திற, பல்லெல்லாம் டேஷ் இருக்கிறதே. விமலா: அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஐயா? மருத்துவர்: இனிப்புகளை அதிகமாக சாப்பிடக்கூடாது. தினமும் 2 முறை காலையிலும் இரவிலும் டேஷ் வேண்டும். அப்போதுதான் பற்கள் டேஷ் இருக்கும். விமலா: நீங்கள் சொன்னதை நான் பின்பற்றுகிறேன் ஐயா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை இந்த கோடிட்ட இடத்தில் சரியான சொற்களை நிரப்பலாம். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்,
இப்போது நாம் விடையை அறிந்து கொள்ளலாம். மருத்துவர்: விமலா, உன் உடம்புக்கு என்ன? விமலா: எனக்கு பல்வலி ஐயா. மருத்துவர்: எங்கே? வாயை திற. பல்லெல்லாம் சொத்தையாக இருக்கிறதே. விமலா: அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஐயா? மருத்துவர்: இனிப்புகளை அதிகமாக சாப்பிடக்கூடாது. தினமும் 2 முறை காலையிலும் இரவிலும் பல் துலக்க வேண்டும். அப்போதுதான் பற்கள் உறுதியாக இருக்கும். விமலா: நீங்கள் சொன்னதை நான் பின்பற்றுகிறேன் ஐயா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் உங்களுடைய பற்களை உறுதியானதாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஸ்டூடெண்ட்ஸ். வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக 5, கதையை நிறைவு செய்க. ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு இங்கே ஒரு கதை ஒன்று. ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததாக 5, கதையை நிறைவு செய்க. ஸ்டூடெண்ட்ஸ், கதையின் முதற் பகுதி நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ். அந்த முதற் பகுதியை பயன்படுத்தி நாம் இக்கதையை நிறைவு செய்வோம். வாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு நாள் அந்த நாட்டின் அரசர் குதிரையின் மேல் வலம் வந்து கொண்டிருந்தார். வயதான மனிதர் ஒருவர் தம்முடைய தள்ளாத வயதிலும் சாலையின் ஓரங்களில் குழிகளை தோண்டி விதைகளையும் செடிகளையும் நட்டு தண்ணீர் ஊற்றியதை பார்த்தார். அரசர் அந்த வயதானவர் செய்யும் செயல்களை தொடர்ந்து பார்வையிட்டு வந்தார். ஒரு நாள் அரசர் அந்த வயதானவரிடம், ஐயா, தாங்கள் இந்த தள்ளாத வயதிலும் இந்த சாலையின் ஓரங்களில் குழிகளை தோண்டி விதைகளையும் செடிகளையும் நட்டு தண்ணீர் ஊற்றுகிறீர்கள். இதனை ஏன் செய்கிறீர்கள் என நான் அறிந்து கொள்ளலாமா என வினவினார். அதற்கு அந்த வயதானவர், அரசே, இன்றைய இளம் சமுதாயம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய சுற்றுப்புற சூழ்நிலை பாதிப்பை சந்திக்க உள்ளனர். அதனை ஓரளவேனும் குறைக்கும் பொருட்டு என் பங்கிற்கு இதனை செய்கிறேன் என்று கூறினார். இதனை கேட்ட அரசர் அவரை வெகுவாக பாராட்டினார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கதையின் மூலம் நாம் இயற்கையை பாதுகாப்பதன் அவசியத்தை அறிந்து கொள்ள முடிகிறது ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக 6, விளம்பரத்தை படித்து புரிந்து கொண்டு விடையளிக்க. ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய படம் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக ஒரு சர்க்கஸோட பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா? காணவாரீர் கழிக்கவாரீர், நாள்தோறும் ஜம்போ சர்க்கஸ், நேரம் மாலை 6 மணி, இடம் நேரு விளையாட்டரங்கம், விழுப்புரம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் நம்முடைய படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். இதிலிருந்து ஒரு விளம்பரமும் நமக்கு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். பேசும் கிளி, தீ வளையத்திற்குள் பாயும் புலி, பார் விளையாட்டில் பறக்கும் தேவதைகள், கூண்டுக்குள் உருண்டோடும் குள்ளர் மனிதர்கள், வெள்ளை புறாக்களின் எல்லையில்லா ஆட்டம், கோமாளி குள்ளர்களின் கும்மாள விளையாட்டு, குதிரை ஏறும் கொஞ்சும் மழலைகள், வாருங்கள் வண்ண ஒளியில் காணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நமக்கு ஜம்போ சர்க்கஸ் பற்றி கொடுக்கப்பட்டிருக்கும் விளம்பரம். இவ்விளம்பரத்தில் இருந்து நமக்கு என்னென்ன வினாக்கள் வந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். விளம்பரம் படி விடையை கொடு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், முதலாவது, சர்க்கஸ் நடைபெறும் இடம் எது? சர்க்கஸ் நடைபெறும் இடம் நேரு விளையாட்டரங்கம், விழுப்புரம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீண்டும், சர்க்கஸ் நடைபெறும் இடம் எது? சர்க்கஸ் நடைபெறும் இடம் நேரு விளையாட்டரங்கம், விழுப்புரம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இரண்டாவது வினா, விளையாடுபவர்கள் யார்? விளையாடுபவர்கள் பறக்கும் தேவதைகள். இரண்டாவது வினா, விளையாடுபவர்கள் யார்? விளையாடுபவர்கள் பறக்கும் தேவதைகள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக மூன்றாவது வினா, குதிரை ஏறுபவர்கள் யார்? குதிரை ஏறுபவர்கள் கொஞ்சும் மழலைகள். ஸ்டூடெண்ட்ஸ், மீண்டும் ஒரு முறை, மூன்றாவது வினா, குதிரை ஏறுபவர்கள் யார்? குதிரை ஏறுபவர்கள் கொஞ்சும் மழலைகள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். நான்காவது வினா, சர்க்கஸ் எத்தனை நாள்கள்
பெறுகின்றது? சர்க்கஸ் நாள்தோறும் நடைபெறுகின்றது. மீண்டும் ஒரு முறை ஸ்டூடெண்ட்ஸ், சர்க்கஸ் எத்தனை நாள்கள் நடைபெறுகின்றது? சர்க்கஸ் நாள்தோறும் நடைபெறுகின்றது. ஐந்தாவது வினா, சர்க்கஸின் பெயர் என்ன? சர்க்கஸின் பெயர் ஜம்போ சர்க்கஸ். மீண்டும் ஒரு முறை ஸ்டூடெண்ட்ஸ், 5. சர்க்கஸின் பெயர் என்ன? சர்க்கஸின் பெயர் ஜம்போ சர்க்கஸ். வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ்.